ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். வீடியோக்குள்ள போறக்கு முன்னால ஒரு சின்ன நோட்டிபிகேஷன். சப்போஸ் இந்த சேனலுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இதுக்கான பேக்கப் சேனலோட லிங்கை கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலுக்குள்ள இந்த சேனல்ல இருக்க வீடியோஸ்க்கோ ஏதாச்சுனாலும் அதுக்கப்புறம் நாங்க அந்த சேனல்ல தான் வீடியோஸ் போடுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம போன தடவை நடந்த மிஸ்டேக் இந்த தடவை நடக்காம பாத்துக்கலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க எனக்கு. அப்புறம் இந்த சேனல் கிரியேட் ஆனது 30 மேல வரமே வந்தா 1 வருஷமே கம்ப்ளீட் ஆக போகுது. இன்னும் நம்ம 29,000 சப்ஸ்கிரைபர்ஸ்ல தான் இருக்கோம். அதனாலதான் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்க சொல்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோல ஒன் பீஸோட எபிசோட் 269 பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்லயே பார்த்திருப்பீங்க, டெவில்ஸ் ஆஃப் ஹொகாரான்னு ஸ்பாண்டம் சொல்லும் போது ராபின் ஒரு மாதிரி ஷாக் ஆயிருப்பா இல்லையா? அவ அவளோட பாஸ்ட யோசிச்சுட்டு ஒரு மாதிரி கண் கலங்குவா. இந்த இடத்துல ராபின் பிட்ரேட் த மோட்டிவ் ஆஃப் த வேர்ல்ட் கவர்மெண்ட்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. பாண்டம் இப்ப இருந்து எல்லாத்துக்கும் தயாராயிக்க, நீ அடுத்து தினம் அனுபவிக்க போற வலிக்கு சத்தாலே போதுங்கிற அளவுக்கு ஆயிருவ. நாங்க ஒன்னு காயப்படுத்துவோம், யூஸ் பண்ணிப்போம், அப்புறம் கடைசியா கடல்ல தூக்கி எறிஞ்சிருவோம். அதுதான் உனக்கு ஆழமான பாவம் பிடிச்சவன் எக்ஸிஸ்டன்ஸுக்கு ஏத்ததுன்பா. பிராங்கி இதை கேட்டு கடுப்பாவான். ஸ்பாண்டம் சிரிச்சு கிட்ட வந்துட்டு, காலையில ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கால் வந்துச்சு. எங்க ஐலாண்டுக்குள்ள சில முட்டாள்கள் இன்ஃபில்ட்ரேட் ஆயிருப்பானுங்க போல, உன்ன மாதிரி ஒரு குப்பையை மீட் எடுக்க வந்திருக்கானுங்கன்பா. ராபின் என்ன சொல்றீங்கன்ட்டு ஷாக்காவா. ஸ்பாண்டம் ஒன்னும் கவலைப்படாத, ஸ்ட்ராஹட் லூஃபி அண்ட் எல்லாத்தையும் பிடிச்சிடலாம், அப்புறம் கவனிப்பு இருக்குன்பா. ராபின் எதுக்கு இப்படி பண்றாங்கன்பா. ஸ்பாண்டம் 10,000 எனிஸ் லபி சோல்ஜர்ஸ்க்கு முன்னால அவனுங்களா குப்பையை விட கேவலம் தான். பரவாயில்ல, அவனுக்கு வந்தது ஒரு ஸ்பெஷல் கிஃப்டா இருக்கட்டும். இம்பல் டவுனுக்கு அனுப்புறதுக்கான ஷிப்பும் இருக்கு. அவனுக்கு கட்டி பிளாமோட சேர்ந்து அப்படியே இம்பல் டவுன் போட்டுன்பா. ராபின்க்குலாம் மனசே இருக்காது. எல்லாத்தையும் யோசிச்சுட்டு, எங்க நான் தான் கோஆபரேட் பண்ணா நீங்க ஸ்ட்ராஹட்ஸ் எல்லாத்தையும் போக விட்டுறதா தானே சொன்னீங்க, இப்ப எதுக்கு அவங்கள பிடிச்சி இம்பல் டவுன்ல தள்ள போறதா சொல்றீங்கன்பா. ஸ்பாண்டம் எதுக்கு இப்படி கடுப்பேத்துற? நாங்க சொன்ன எக்ஸாக்ட் கண்டிஷனை பத்தி லூச்சி கொஞ்சம் இவளுக்கு எடுத்து சொல்லுன்பா. லூச்சி நீக்கோ ராபினை தவிர மீதம் இருக்க ஸ்ட்ரா ஹெட்ஸை வாட்டர் செவன்ல இருந்து ஃப்ரீயா போக விடுறதா சொன்னன்பா. ஸ்பாண்டம் கேட்டையா, அதுல மாற்றம் இல்லைன்பா. ராபின்க்குலாம் மனசே இருக்காது. ஸ்பாண்டம் நாங்க அவங்கள வாட்டர் செவன்ல சேஃபா தானே விட்டு வந்தோம், அவனுங்களை யாரும் இங்க வர சொன்னதுன்பா. ராபின் என்ன ட்விஸ்டட் லாஜிக்கை வச்சு மொத்த அக்ரிமெண்ட்டை உடைக்க பாக்குறீங்களான்பா. பிராங்கி இவனுக்கு எல்லாரும் கேவலமான குப்பைங்க, இவனுக்கு 1% கூட நீதி நேர்மை நியாயம்னா தெரியாதுன்பா. பாண்டம் என்னடா சொன்ன, நீ தான்டா குப்பைன்ட்டு மிதிப்பான். கிரிமினல்ஸ் கூட ஃபர்ஸ்ட் நாங்க ப்ராமிஸ் பண்றதே பெரிய விஷயம்டா, அதையும் தாண்டி செஞ்சோம்லன்ட்டு மிதிச்சுட்டு ராபினை உதச்சு தள்ளி விட்டு கண்டபடி மிதிப்பான். இங்க பாரு, இங்க வந்து திமிர என்கிட்டலாம் பேசிட்டு இருக்க கூடாதுன்னு கேவலமா திட்டிட்டு ஈவன் பைரட்ஸை பிடிக்க நேவியே ஓப்பனா ட்ரிக்ஸ் பயன்படுத்துவாங்கன்பா. அப்படியே மூச்சு வாங்கிட்டு பின்னால வரும்போதெல்லாம் ராபின்னால சுத்தமா முடியாது, இருந்தும் நீ ஒரு கேவலமான கோலைன்றுவா. ஸ்பாண்டம் ராபின் அப்படியே முடிய பிடிச்சு தூக்குவான். என்ன இவ்வளவு நாள் நீ உன் கூட இருந்தவங்களையே ஏமாத்திட்டு என்ன இந்த வார்த்தையை சொல்லி திட்டுற? இப்பவே செத்து போறக்கான சிறந்த வழியை தேர்ந்தெடுத்துக்கலான்னு பாக்குறேன்ட்டு தள்ளி விட்டு அப்படியே சிரிக்க ஆரம்பிச்சிருப்பான். பிராங்கியன் ராபின்க்குலாம் மனசே இருக்காது. ஸ்பாண்டம் இதுக்கப்புறமாவும் மறுக்க அதெல்லாம் வேலைக்கு ஆகாது, பேசாம எல்லாரும் சேர்ந்து செத்துருங்க. தி சுப்ரீம் பவர் ஆஃப் ஜஸ்டிஸ்க்கு முன்னால நீங்க யாரும் சக்தி இல்லாதவங்க தான். என்ன அட்லீஸ்ட் அவன் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கூட சேர்ந்து சஃபர் ஆகி சாகட்டும்பா. மெரைன் ஆபீசர்ஸ் லூஃபி தனியா தானே இருக்கான், மொத்த பேரும் சூழ்ந்து புடிங்கடான்ட்டு சேஸ் பண்ணுவாங்க. லூஃபி வழிய விடுங்கடான்ட்டு எல்லாத்தையும் அடிச்சு பறக்க விடுவான். ஒரு கட்டத்துல எல்லாரும் பயந்துருப்பாங்க. ஒருத்தெல்லாம் யாரும் பயப்படாதீங்க, அவனை காலி பண்ணலாங்கும் போது கரெக்டா லூஃபி பஞ்ச் அவன் மேலே விழுந்திருக்கு. லூஃபி அப்படியே அந்த பக்கம் ஓட ஆரம்பிச்சிருப்பான். லூஃபி இப்ப நான் போற இடம் டெட் எண்டா இருக்க கூடாது, பெட்டர் நாங்க சீக்கிரம் போயிடணும்ட்டு ராபின் கத்துவான். பாண்டம் காட்ஸை கூப்பிட்டு இந்த 2 நாயிலே இழுத்துட்டு போ, அந்த காரணத்தை கொண்டும் நீக்கோ ராபின் கையில இருக்க சி பிரிசம் ஸ்டோன் ஹேண்ட் கப்ஸை ரிமூவ் பண்ணிடாதீங்கன்பா. அப்புறம் கட்டிஃபிளாம இம்பல் டவுனுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அண்ட் ராபினை நேவி ஹெட் குவார்டர்ஸ்க்கு கொண்டு போய் சேர்க்கணும். ஷிப் தயாரானதும் 2 பேத்தையும் கெட்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ்க்கு அந்த பக்கம் கொண்டு போயிடலான்பா. அவங்களும் புரிஞ்சுதுன்பாங்க. பாண்டம் கட்டிஃபிளாம் விஷயத்துல ஒரு வார்னிங் கொடுக்குறேன், அவன் ரொம்ப வயலண்ட் ஆனவன் சொல்றக்குள்ளேயே பிராங்கி அவன் தலையை பிடிச்சு கடிக்க ஆரம்பிச்சிருப்பான். ஸ்பாண்டம் இந்த நாய் என் தலையை கடிக்கிறான், வந்து காப்பாத்து கலிஃபான்பா. அப்ப அதை பாலியல் சீண்டல்பா. ஸ்பாண்டம் வெறுத்து போய் ஐயோன்பா. குக்கரோ வாயை திறந்து சீஃப் ரொம்ப அப்செட்டா தான் இருக்காரு. ஏன்னா உள்ள வந்தவனுக்கு 5 பேத்த போட்டு தள்ளிட்டதா நியூஸ் வந்துச்சுன்பான். ப்ளூனோ ரிசீவர் ஆஃப்ல இருக்குன்னு நோட் பண்ணிருப்பான். அபிஷியல்ஸ் சேர்ந்த ஒருத்த அந்த பக்கம் பிராங்கி கிட்ட தொல்லை கொடுக்காம வான இழுத்துட்டு போவான். ஸ்பாண்டம் 2 பேரும் போறதை பார்த்து சிரிச்சுட்டு எல்லாம் அவங்க ரூமுக்கு போய் கொஞ்சம் ஈஸியா ரெஸ்ட் எடுத்துக்கங்க, இதனால CP9க்கு நல்ல பேர் கிடைக்க போகுது, இதுக்கப்புறம் எல்லாத்தையும் உச்சத்துக்கு கொண்டு போவாங்க, அது செலிப்ரேட் பண்ற விதமா ட்ரிங்க் அடிக்கலாமான்பா. லோச்சி எந்திரிச்சவன் நான் ட்ரிங்க் பண்ற மூட்ல இல்ல, கூடவே ஸ்டேட்டஸ் அத்தாரிட்டி எனக்கு தேவையில்லை, நான் வேர்ல்ட் கவர்மெண்டோட ஜஸ்டிஸ்ங்கிற பேரால எல்லாத்தையும் கொல்ல தயார். நீங்க எங்க சீஃபா இருந்த எங்க வேலையை பெர்ஃபெக்ஷனா முடிக்க வைக்கிறதுல ஹெல்ப் பண்ணா சந்தோஷம், அதெல்லாம் தாண்டி உங்க பர்சனல் ஐடியாலஜில எங்க கிட்ட கொண்டு வராதீங்கன்னு கிளம்பிருப்பான். பேண்டமட்டே இது ஆர்கியூமெண்ட் மாதிரி இருக்கு, எல்லாத்துக்கும் என்ன வேணும்னாவது சொல்லுங்கடான்பா. லோச்சி ரத்தம் தான் வேற என்னன்ட்டு அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆனவன் திரும்பி பார்த்து, நாங்க CP9 இருக்க வரைக்கும் யார வேணாலும் எப்படி வேணாலும் கொல்லான்லன்பா. ஸ்பாண்டமே பார்த்து பயந்து விழுந்திருப்பான். சி என்னடா இவ்வளவு கிரீப்பியா இருக்கானுங்கன்ட்டு. எல்லாரும் போறதை பார்த்துட்டு இவனுக்கு ஜஸ்டிஸ்ங்கிற பேரால ஆட்களை பயங்கரமா கொல்றானுங்க, இருந்தாலும் இவனுங்களை வச்சுக்கிட்டு நான் பயங்கரமா வேலை வாங்கி நான் என்னோட ஸ்டேட்டஸை வளர்த்திட்டு போய்க்கிறேன், இவனுக்கு இருக்க
வைக்க என்ன எவனால தொட முடியும்னு சிரிப்பான். இதுக்கப்புறம் நம்ம ஆளுங்க லூஃபி ரீச் அவுட் பண்ணியிருக்க அதை காட்டுவாங்க. எல்லாரும் வரது என்னடான்ட்டு ஷாக் ஆவாங்க. 2 யாகராசும் முன்னேறி போய்கிட்டே இருக்குங்க. ஜாம்பை எவனும் விட்டுறாதீங்கடான்பான். மெரைன் ஆபீசர்ஸ் அண்ட் கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் இவங்க தான் மெயின் கேட்டை உடச்சிட்டு வந்தவங்க போலன்பாங்க. ஜாம்பி விடாம சுட்டு தள்ளுங்கடான்பான். ஜாம்பை பின்னால இருக்கவன் சாக வேண்டாம் தப்பிச்சு ஓடுங்கடான்ட்டு சுட்டே இருப்பான். அபிஷியல்ஸ்ல ஒருத்தன் இப்ப வித்ட்ரா பண்ணிட்டு ஃபார்மேஷனை ரீஸ்டோர் பண்ணிக்கலான்பான். ஒரு மெரைன் ஆபீசர் தாக்க ஆரம்பிச்சிருப்பான். ரொம்ப ஓவரா தான் போறீங்கன்ட்டு. ஜோரோ அந்த கிணனை திருப்பி விட்டுருப்பான். ஒருத்தன் பைரட் லேடி தயாரா இருந்துக்கிட்டு வந்திருப்பான். பார்த்தா நாமி அவனை உதச்சே பறக்க விட்டுருப்பா. சாப்பர ஒருத்தன மாண்டலே கடிச்சு தள்ளி விட்டுருப்பான். சாஞ்சி இந்த 2 பேரு இருக்கனால நமக்கு விஷயங்கள் ஸ்மூத்தா போகுது. சீக்கிரம் இங்க கேப்டன் லூஃபியோட போய் ஜாயின் ஆகணும்பான். அந்த பக்கம் பார்த்தா லூஃபியை ஏகப்பட்ட பேர் சேஸ் பண்ணிட்டே வருவானுங்க. இதனடா எண்ட்லெஸ்ஸா போயிட்டே இருக்கு, இந்த ஸ்டூபிட் மரைன்ஸ் இருக்கானுங்களேன்ட்டு கோவப்படுவான். திரும்ப பார்த்தா சுத்து போட்ட போல இருக்கும். அந்த பக்கம் இருக்கவங்க ஸ்ட்ராஹெட் இந்த வழியா தான் வரான் பாத்துக்கங்கன்பாங்க. இந்த பக்கம் இருக்கவங்களும் ஸ்ட்ராஹெட் லூஃபி அதுன்ட்டு அவன் அந்த பக்கம் தாண்டி போக விட்டுறக்கூடாதுன்ட்டு தயாராவாங்க ஃபைட் பண்ண. லூஃபி சீக்கிரமா போய் ராபினை காப்பாத்தலான்னு பார்த்தா இவனுங்க விட்டு தொலை மாட்டேங்கிறானுங்களேன்ட்டு ஓடினவன் அப்படியே சைட்ல கட்டாயிருப்பான். ஒன் சுத்து போட்டு பார்க்கும்போது லூஃபி ரூஃப் டாப் வழியே தப்பிச்சு போயிருப்பான். மெரைன் இப்பவும் விடாம சேஸ் பண்ணுவானுங்க. லூஃபி என்னடா விடாம தோத்துறானுங்க, இவ்வளவு பிடிவாத காரணங்களா இருக்கானுங்களேன்பா. சேஸ் பண்றவனுங்க நாங்க உன்னை தப்பிக்க விட மாட்டோம்பாங்க. லூஃபி இப்ப ஒரே ஷாட் தான்ட்டு கையை அந்த பக்கம் ஸ்ட்ரெச் பண்ணிட்டு கம் ராக்கெட் பண்ணி அப்புறம் பார்க்கலான்ட்டு காம்பியிருப்பான். மெரைன்ஸ் கடுப்பா இருப்பாங்க. சில பேர்ல ஸ்ட்ராஹெட் லூஃபியை தப்பிக்க விடாதீங்கன்பாங்க. இதுக்கப்புறம் யாகராஸ் இந்த பக்கம் வரும்போது அவங்கள ஸ்டாப் பண்றதுக்கு மெரைன்ஸ் அண்ட் கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் போராடுவாங்க. ஃப்ராங்கி ஃபேமிலி சேர்ந்தவங்களும் கீப் ஆன் சுட்டுக்கிட்டே இருப்பாங்க. பார்த்தா பில்டிங் மேல இருந்தெல்லாம் சுட ஆரம்பிச்சிருப்பானுங்க. ஜோரோ கத்தியை வச்சு சிம்பிளா தடுத்துட்டே வருவான். சாஞ்சி லைட் அப்படியே மிஸ் பண்ணிட்டே வரும்போது ஒரு கட்டத்துல வெறியாகி சைட்ல இருக்க டோரை அடிச்சு உதச்சு பறக்க விடுறதுலயே அந்த பக்கம் இருந்த மொத்த பேத்தையும் காலி பண்ணிருப்பான். அப்புறம் அப்படியான்ட்டு பேசிட்டு வருவான் யாகரா கூட. பார்த்தா யாகரா அதோட கதையை சொல்லியிருக்கோம். நாங்க பிரதர்ஸ் சோடமன் கொமோரோ எங்களை ஒரு சீக்கிங் தாக்கி கொல்ல பார்த்துச்சு. அதுகிட்ட இருந்து பிராங்கி ஃபேமிலி சேர்ந்தவங்க தான் எங்களை காப்பாத்தினாங்க. அண்ட் அவங்களுக்கு வயிறு ஃபுல்லா இருக்குன்னு அப்படியே எங்களை உயிர் பழக்க விட்டாங்க. அதுல இருந்து நாங்க எங்களோட உயிரை காப்பாத்தி இருக்காங்களேன்ட்டு நாங்க எங்களோட லாயல்ட்டி அவங்களுக்கு ஃபுல்லா காட்டுறோம்னு சொல்லியிருக்கோம் சாப்பர் கிட்ட. அதை சாப்பர் சொல்லவும் பிராங்கி அன்னைக்கு அவனுக்கு வயிறு ஃபுல்லா இருக்குன்னு காரணத்தினால இதுகளை சாப்பிட விடல, அதனால இதுக்கு லாயலா இருக்கான்பான். சாப்பர் இருக்கலான்பான். சாஞ்சியோ அப்படியா, ஆனா எங்க போறேன்னு தெரிஞ்சுக்க, ஏன்னா நீ என்ன நர்வஸ் ஆக்குறேன்பான். அது நான் பிக் ப்ரோ பிராங்கிய என் உயிர் உள்ள காலம் வரைக்கும் நம்பிக்கையோட ஃபாலோ பண்ணுவன்கும். அதை சாப்பர் சொல்லவும் சாஞ்சி அதோட லாங்குவேஜ் புரிஞ்சுக்கிற ஒரு ஆள் இருக்கனால அதுக்கு சந்தோஷம் போல என்பான். அது உங்க மாஸ்க் போட்ட ஃப்ரெண்ட் என் மேல ஏறவே இல்ல, அதெல்லாம் உங்களுக்கு ஓகேவான்னு கேட்கும். இப்பதான் எல்லாரும் சோச்சிக்கிங்க இதுல ஏறவே இல்லையான்ட்டு பேனிக் ஆவாங்க. நாமெல்லாம் ஏன் எதுக்கு இப்பெல்லாம் நடக்கணும்பா. சாஞ்சி ஒருவேளை பயந்து ஓடி போயிட்டானா என்னமோன்பா. இதுக்கப்புறம் வாட்ச் டாக்ஸை காட்டுவாங்க. கலிலாம் முடிஞ்ச அளவுக்கு போராடுவாங்க. வாட்ச் டாக்ஸை சேர்ந்தவங்க வழி விடுங்கடான்பாங்க. லோலோ அப்படின்னா நீங்க என்ன தாண்டி தான் போகணும்பா. வாட்ச் டாக்ஸ் அப்படின்னா சரி பாத்தரலான்ட்டு அட்டாக் பண்ண வருவானுங்க. லோலோ 2 பேத்தையும் காலி பண்ணிட்டு இவ்வளவுதான் முடியுமான்பான். ரைட் ஸ்டோன் பேட்டில் ஷிப் கேனன் பயன்படுத்துவான். அந்த பக்கம் சதறி கிடக்கிறவனுங்க எல்லாம் வெறும் 3 பேர் தானே, இதுல ஏதாவது பண்ணணும்னு கத்துவானுங்க. பாலி ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆன மாதிரி தான் இருப்பான். லூஃபி கிட்ட பாஸ்ட்ல நீ அவங்களோட சண்டை போட்டா ஸ்ட்ராங் ஆவான்னு சொல்றியா, அப்ப அவங்கள காலி பண்ணிடுவேன்னு கேட்டிருப்பான். எல்லாத்தையும் அப்படியே சுத்தி வர பார்த்துட்டு நாமே சொல்லியிருப்பா இல்லையா, இது வரைக்கும் யாருக்கும் மோட்டிவேஷன் கிடைக்காம இருந்திருக்கும். அந்த சண்டை எல்லாம் இன்னும் முடியல இல்ல. அண்ட் ராபினை பத்தி இது எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டா அவங்களோட ஸ்ட்ரென்த்துக்கு லிமிட்னே ஒண்ணு இல்லாம போயிரும் இருப்பா இல்லையா. அதை யோசிச்சுட்டு லூஃபி நான் அந்த மொத்த இடத்தையும் காலி பண்ண போறேன், நான் ட்ரை பண்ண வேண்டிய ஒரு புது மூவ் இருக்குன்ட்டு போயிருப்பான் இல்லையா. அதை யோசிப்பான். நான் அவனை நம்புறேன், கண்டிப்பா அவனால முடியும்ட்டு நிப்பான். மெரைன் ஆபீசர்ஸ் அண்ட் கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் அந்த ரோப் கையை முடிச்சு விடலான்னு அட்டாக் பண்ண வருவானுங்க. பாலி அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்ட்டு ஷ்ரவுட்ஸ் அண்ட் ரேட் லைன் நாட் பண்ணிருப்பான். இதை பார்த்தா எல்லாரும் பேனிக் ஆயிருப்பாங்க. பாலி இதான் டெட் எண்ட், இதுக்கு மேல வராதீங்கன்பான். இதுக்கப்புறம் லூஃபியை காணோன்னு லெப்டினன்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ண வந்திருப்பாங்க. அவங்க thousands ஆஃப் மெரைன்ஸ் இருக்காங்க. அப்படி இருந்தும் எல்லாத்து கண்ணிலையும் மண்ணை தூவிட்டு எப்படி தப்பிச்சிருப்பான்பா. அப்போசிட் இருக்கவன் ஆனா தெரியல சாருன்பா. லெப்டினன்ட் ஒருவேளை ஆல்ரெடி கோர்ட் ஹவுஸ்குள்ள போயிருப்பானோன்பா. இன்னொருத்தன் கண்டிப்பா அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்பா. லெப்டினன்ட் அப்ப சரி ஸ்ட்ராஹெட்டை எப்படியாவது போய் சீக்கிரம் கண்டுபிடிங்கன்பா. பார்த்தா லூஃபி அந்த பக்கம் கேட்டுக்கு மேல ஏறி இருப்பான். இங்க இருந்து நம்ம இப்ப அங்க போகணுமா, பார்க்க போனா கீழே பிரிட்ஜ் கூட இல்ல, பேசாம இங்க இருந்து அந்த பக்கம் ஜம்ப் அடிச்சு பாத்தரலான்ட்டு கீழே வருவான். இதே இடத்துல ப்ளூனோ டோர் ஓபன் பண்ணி வெளியே வந்திருப்பான். லூஃபி பார்த்ததும் நீ அந்த புறாக்காரன் கூட இருக்க அந்த புல் தலையன் தானன்பா. ப்ளூனோ கேட்ட ரிப்போர்ட் ஒரு மாதிரியும் இப்ப இங்க இருக்க சிச்சுவேஷன் ஒரு மாதிரியும்ல இருக்குன்பா. லூஃபி ஆமா கதவே இல்லாம கதவை திறந்துட்டு வார்த்தை போட வந்தே, அதெல்லாம் மேஜிக் ட்ரிக்கா வேற லெவல்ல இருந்துச்சுன்பா. ப்ளூனோ எனக்கு இதுல சந்தேகம் இருந்துச்சு, நீ வெறும் 5 கேஷுவாலிட்டிஸை மட்டும் தான் பண்ணிட்டு வந்திருப்பீங்கிறல, அதான் வந்தன்பா. லூஃபி நான் சர்ப்ரைஸ் ஆயிட்டன்பா. ப்ளூனோ வேர்ல்ட் கவர்மெண்ட் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து இப்ப வரைக்கும் இப்படியாப்பட்ட ஒரு விஷயம் நடந்ததே இல்ல. ஒருத்தன் இங்க காலடி வச்சதா சரித்திரம் கிடையாது, அது இதோட முடிஞ்சது போலன்பா. இந்த இடத்துல ஒரு இன்டென்ஸ் சிச்சுவேஷன் தான் இருக்கும். லூஃபி வலையை விட்டு போட மாட்டு தலையான்பா. ப்ளூனோ தொடர்ந்து எது வரைக்கும் கீப்பான் சண்டை போட்டே இருக்க போறதா ஐடியான்னு கேட்பான். லூஃபி சாகர வரைக்கும்பா. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. ஆடியன்ஸா ப்ளூனோ அண்ட் லூஃபி சண்டை போட்டா யார் ஜெயிப்பாங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. கடைசியா கிவ் ராபின் பேக் லூஃபி வெர்சஸ் ப்ளூனோங்கிற எபிசோட தான் ஒன் பீஸ்ல அடுத்து பார்க்க போறீங்கன்பா லூஃபி. நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், அப்புறம் டெலிகிராம் சேனல்லாம் இருக்கு. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் இருக்கு. அப்புறம் நம்ம சேனலுக்கு ஏதாவது ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா இந்த QR இல்லைன்னா UPI ID மூலமா சப்போர்ட் பண்ணலாம்.